பேசிக்கலாம் சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க பேசிக்கலாம் 7825-806-806. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகா சிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 புக்கிங் ஸ்டார்டட். வின்னெஸ்ஸஸ் இது வின்னெஸ்ஸஸ் காங்கேயம் முத்துவின் வின்னெஸ்ஸஸ். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னெஸ்ஸஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பவும். கும்போதம் நேயர்களுக்கு வணக்கம். இப்ப நம்ம என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, விக்னேஷ் கார்த்திக் இவரோட டைரக்ஷன்ல கலையரசன், சாண்டி, அம்மு அபிராமி, சோஃபியா, அப்புறம் ஆதித்யா பாஸ்கர், கௌரி கிஷன், சுபாஷ், ஜனனி ஐயர், இந்த மாதிரி நிறைய பேர் நடிச்சிருக்கிற ஹாட்ஸ்பாட். இந்த படத்தோட ட்ரெய்லர் வந்தோடனே வந்து சம பிரச்சனை. ப்ரெஸ் மீட்லலாம் வந்து கலவரமே பண்ணிட்டாங்க. எப்படி வந்து இப்படி ஒரு விஷயத்த சென்சார் பண்ணாத ஒரு ட்ரெய்லர் வந்து எங்களுக்கு போட்டு காட்டுவேன், என்னென்னமோ பேசியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செம இது இருந்தது. அதனாலே இந்த படத்தில் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கறதுக்காகவே வந்து படத்துக்கு வந்து போனோம். கிட்டத்தட்ட ரிலீஸுக்கு 3 நாளுக்கு முன்னாடியே வந்து இந்த படத்தை வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக டைரக்டர் வந்து போட்டு காமிச்சாரு. ஸோ இது வந்து ஒரு ஆந்தாலஜி டைப் கதை, அதாவது 4 கதைகள் இந்த படத்தில் இருக்கு. பொதுவாகவே இந்த ஆந்தாலஜி கதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பார்ட்டும் ஒவ்வொரு விதமா இருக்கும். மொத்தமாக பார்க்குறப்போ ஒரு 4 ஷார்ட் ஃபிலிம் நம்ம எப்படி பார்த்துட்டு வருவோம் அப்படி ஒரு ஃபீல் தான் கொடுக்கும். பட் இந்த படத்துல வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து தன்னுடைய அறிவை வந்து சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லும். ஏன் அப்படின்னா, அந்த 4 ஆந்தாலஜி கதையையும் ஒரு பாயிண்ட்ல வந்து கனெக்ட் பண்ணி ஒரு டைரக்டர் போய் ஒரு ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்து வச்சிருந்தாரு. அதுல இன்னொரு சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டைரக்டரும் ப்ரொடியூசரும் வந்து வெறும் கதை சொல்ற பட்சம் மட்டுமே அவங்களுக்குள்ள இருக்க ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதையும் வைக்காம அதுக்குள்ள ஒரு குட்டி கதையை வந்து பிளேஸ் பண்ணி அங்க ஒரு ட்விஸ்ட் வந்து கொடுத்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டும் வந்து பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்ஸ் வந்து இந்த படத்துல வந்து நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ இந்த 4 ஆந்தாலஜில ஃபர்ஸ்ட் லவ் ஸ்டோரி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆதித்யா பாஸ்கர் அண்ட் கௌரி கிஷன் இவங்களுடைய அந்த காதல் கதை. பொதுவாகவே வழக்கமாகவே வந்து திருமணம் அப்படின்னா பெண்கள் வந்து தாலி கட்டிக்கணும், அதுக்கப்புறம் வந்து புருஷன் வீட்டுக்கு போகணும், அதுக்கப்புறம் புருஷனுக்கு தேவையான பணிவிடைகள், அந்த குடும்பத்துல மாமனார், மாமியார், நாத்தனார் அத்தனை பேரையும் சமாளிச்சு வாழ்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வந்து இருக்கும். அதுல எவ்வளவோ பித்தல் புடுங்கல் இந்த மாதிரிலாம் இருக்கும். ஒருவேளை அது வந்து ஒரு ஆணுக்கு நடந்ததுன்னா, ஆண் தாலி கட்டிக்கிறது, ஆண் வந்து இன்னொரு வீட்டுக்கு வாழ போறது, இந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து அவருடைய மேஜிக்கான சில விஷயங்கள்லாம் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. உண்மையிலே சொல்லணும்னா ஆதித்யா பாஸ்கர் சூப்பரா பண்ணியிருக்காருங்க அந்த பையன் வந்து. ஏன்னா வெயிட்டான ஒரு கேரக்டர் ரோல். ஏன்னா ஒரு அத்த எண்டை வந்து பாத்தீங்கன்னா எது ரியாலிட்டி அப்படிங்கறத வந்து புரிஞ்சுட்டு சில விஷயங்களை வந்து கன்வே பண்றாரு. அது ஆத்மாத்தமா நிறைய இடங்களை கன்வே பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்தது. கௌரி கிஷன் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து ரொம்ப நீட்டா பண்ணியிருக்காரு. கௌரி கிஷனோட அப்பாவா வரக்கூடிய கோபால் வந்து சூப்பரான ஒரு ரோல் அப்படின்னு தான் சொல்லணும். அவரும் வந்து சூப்பரா பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ஒரு கதை, சரிங்களா? அடுத்த கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அம்மு அபிராமி அண்ட் சாண்டி மாஸ்டர் இவங்களுடைய காதல் கதை. 2 பேருமே வந்து யாரு என்ன எதுவுமே தெரியாம லவ் பண்றாங்க. ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா உறவு முறையில அண்ணன் தங்கை முறை வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழலை வந்து எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கதையா வந்து இந்த கதை வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கதையில பாத்தீங்கன்னா டைரக்டர் வந்து எந்த ஒரு முடிவும் சொல்லாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஆடியன்ஸே முடிவு பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வந்து கொடுத்துருக்காரு. இது ரொம்ப நேர்மையான டச் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவான சப்ஜெக்டை வந்து ஹேண்டில் பண்றப்ப நமக்கு என்ன மனசுல தோணுது அப்படிங்கறத சொல்லிட்டு ஆடியன்ஸ்லயும் வந்து அதை கன்வின்ஸ் பண்ற மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஒரு பெரிய இதுவாக தான் அமையும். ஏன்னா நான் நினைக்கிறது தான் நீங்க நினைக்கணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் கிடையாதுல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணாம என்ன பண்ணணும் அப்படிங்கறத நீங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நம்ம இயக்குனர் விட்ட இடத்துல வந்து அந்த ஃபினிஷிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அம்மு அபிராமி அண்ட் சாண்டி 2 பேருமே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லா வந்து அந்த போர்ஷனை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்ததா இன்டர்வல் வருது. அதுக்கப்புறமா 3வது கதை வந்து ஆரம்பிக்குது. சுபாஷ் அண்ட் ஜனனி ஐயர் இவங்களுடைய ஸ்டோரி. ஸோ இந்த படத்துல வந்து கிட்டத்தட்ட மேக்சிமம் வந்து ஃபன் இருக்கக்கூடிய ஒரு செக்மெண்டா வந்து ஐ மீன் கதையா வந்து இந்த கதை தான் அமைஞ்சது. ஐடில வேலை பார்த்த ஒரு நபர் சந்தர்ப்ப சூழ்நிலையில வேலை இழக்க அதுக்கு பிறகு வந்து மேல் செக்ஸ் ஒர்க்கரா மாறுறாரு. ஆனா அதே டைம்ல வந்து சீரியஸா வந்து ஜனனி ஐயரையும் வந்து லவ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல ஜனனி ஐயருக்கும் அந்த உண்மை தெரிய வர என்ன நடக்குது அப்படிங்கறத இந்த கதையில வந்து சொல்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட். இதுல ரொம்ப பெஸ்ட் பார்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூஸ் பண்ண விதம், அதாவது ஆர்டிஸ்ட வந்து விக்னேஷ் கார்த்திக் வந்து செலக்ட் பண்ண விதம் வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. இப்ப இந்த கேரக்டருக்கு மாற்று இப்படின்னு ஒருத்தர நினைச்சு கூட பார்க்க முடியல. சாய்ஸ் அப்படிங்கறத வந்து எங்கேயுமே வந்து ஒப்பிட்டு கூட பார்க்க முடியல. அந்த ஒரு விஷயத்துல வந்து ரொம்ப பெஸ்டான ஒரு காஸ்டிங் கொடுத்திருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். சுபாஷ் வந்து ரொம்ப, ஏன்னா ஆல்ரெடி வந்து திட்டம் 2ல வந்து சுபாஷ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துல அவருக்கு ரோல் வந்து வெற்றின்ற கேரக்டர்
சூப்பரா பண்ணியிருக்காரு. அதுவும் சுபாஷுக்கும் அவங்க அம்மாவுக்கும் வந்து நடு ரோட்ல ஒரு கான்வர்சேஷன் வரும் பாருங்க, விட்டா அப்படியே சிரிச்சு விழுந்துடலாம் அப்படிங்கிறதுக்கும். பட் ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். அதாவது தன்னுடைய அம்மாவே வந்து தவறான ஒரு சூழல்ல புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பையன், அவர் வந்து ஒரு இதுல பேசுறாரு, ஒரு டெம்போல. ஆனா அது எதுவுமே தெரியாம அந்த அம்மா வந்து பதிலுக்கு இன்னொரு பதில் வந்து ஒரு டெம்போல, வேற ஒரு டெம்போல பேசுறாங்க. சோ இது ரெண்டையுமே வந்து ஆடியன்ஸா நம்ம பார்த்து இது பண்றப்ப ஒரு விஷயம் வந்து இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு சீரியஸான கண்டென்ட்டுங்க. அதை கொஞ்சம் வந்து டபுள் மீனிங் எட்டு போயிருந்தாலும் வந்து சொல்லிங்கன்னா நாராசமா இருக்கும். பட் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாம நம்ம எங்க கரெக்டா எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு மெச்சூர்டான ஹேண்ட்லிங் வந்து இந்த சீன்ல பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஜெமினி கேரக்டர்ல வர திண்டுக்கல் சரவணன் இது வரைக்கும் அவருடைய ரோல்ல இந்த மாதிரி எதுவும் பண்ணிருக்க மாட்டாரு. பட் இந்த படத்துக்கு ரொம்ப ஆப்டா பண்ணியிருந்தாரு. அதாவது வந்து எப்படி வந்து ஒரு பையனை வந்து ஈஸியா வந்து ஒரு விஷயத்தை கன்வின்ஸ் பண்றது, அப்ரோச் பண்றது அப்படிங்கறது வந்து சூப்பரா வந்து பண்ணிருப்பாரு. சோ இந்த போர்ஷன், இந்த ஓவரால் இந்த கதையும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபன் என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில இருக்கும். 4வது கதை வந்து பாத்தீங்கன்னா ஃபேம் கேம் அப்படிங்கிற இந்த ஸ்டோரி. இதுதான் வந்து இந்த படத்திலே வந்து ரொம்ப சீரியஸான ஒரு ஸ்டோரி. முழுக்க முழுக்க எங்கேயுமே வந்து நீங்க காமெடி அப்படிங்கிற விஷயத்த வந்து நீங்க பார்க்க முடியாது. கலையரசன், சோஃபியா இவங்க 2 பேரும் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ ரியாலிட்டி ஷோல வந்து தன்னுடைய குழந்தைகளை கொண்டு போய் விட்டு அவங்க வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வளர்ச்சி அடைகிறப்ப சாதாரணமா குடும்பமா இருந்த இந்த கலையரசன் சோஃபியாவோட குடும்பம் நல்லா வந்து ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வந்து போறாங்க. பட் அதே ரியாலிட்டி ஷோனால என்ன நடந்தது தங்களோட குழந்தைக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப எமோஷனலான விஷயங்கள்லாம் சொல்லி இந்த கதையை வந்து சொல்லியிருக்கிறாங்க. பட் எனக்கு விக்னேஷ் கார்த்திகோடைய ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு விஷயத்த வந்து பாராட்டி ஆகணும். ஏன்னா அவரே வந்து ஒரு மிகப்பெரிய சேனலோட பின்புலத்துல தான் வந்திருந்தாரு. ரியாலிட்டி ஷோல வந்து அவர் வந்து நிறைய ஷோஸ் வந்து பண்ணியிருக்கிறாரு. அங்கேயே ஏகப்பட்ட ஷோக்களை பார்க்கவும் செஞ்சிருப்பாரு. பட் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கு வந்து ஒரு தனிப்பட்ட இயக்குனரா இருந்தாலும் வந்த பிராண்ட் அப்படிங்கிற ஒரு நேம் இருக்குல்ல, அதுவா இருந்தாலும் கூட நடக்கக்கூடிய விஷயங்கள் மீடியால அவரை சுத்தி நடக்கக்கூடிய எந்த விஷயங்களையுமே வந்து மறைச்சு வைக்கணும் அப்படின்னு அவர் எங்கேயுமே நினைக்கல. அதை வந்து வெட்ட வெளிச்சமா சொல்றதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் சொசைட்டிக்கு இதை சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. ஸோ ரியாலிட்டி ஷோல வந்து நடக்கக்கூடிய இந்த கூத்துக்கள்ல விக்னேஷ் கார்த்திக் அளவு யாருமே ஓப்பனா சொன்னதே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து கான்ஃபிடென்ட்டா சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஃபைனலா இந்த 4 கதையும் முடிச்சுட்டு அவர் புள்ளியில வந்து கனெக்ட் பண்ணி கதை சொல்லி முடிக்கிறாரு நம்ம விக்னேஷ் கார்த்திக். ஸோ நான் ஒரு ஆந்தாலஜி பார்த்த ஒரு ஃபீல் இல்லாம ஒட்டுமொத்தமா ஓவராலா ஒரு படம் பார்த்த ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். கோகுல் பெனாயோட சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நீட்டா இருக்கு. சதீஷ் ரகுநாதன் அவருடைய இசை வந்து அளவா இருக்கு. எந்த இடத்துல எது தேவை அப்படிங்கறத வந்து கரெக்டா வந்து கொடுத்திருக்கு. முத்தையன் அவருடைய எடிட்டிங்கும் வந்து பக்காவா வந்து செட் ஆயிருக்கு. ஸோ அவருக்கு கிடைச்சிருக்க அந்த டீம், காஸ்டிங் மட்டும் கிடையாது, டெக்னிக்கல் டீமும் வந்து சூப்பரான டீமா கிடைச்சிருக்கிறதுனால இந்த படத்தை வந்து நினைச்ச மாதிரியே சூப்பரா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காரு. ஸோ நீங்க ட்ரெய்லர்ல அதை பார்த்தேன், நான் இப்படி பார்த்தேன், இதை பத்தி நிறைய நெகட்டிவான கமெண்ட்ஸ் எல்லாம் படிச்சேன், பிரஸ் மீட்ல சண்டைய பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி எதையுமே மனசுல வச்சுக்காம தியேட்டர்ல போய் நீங்க பார்க்கக்கூடிய ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிம் அப்படிங்கறத வந்து நான் தாராளமா சஜஸ்ட் பண்றேன். ஏன்னா 4 முக்கியமான உண்மைகளை பேசக்கூடிய ஒரு படம், பேச வேண்டிய ஒரு படம். பூமர் அங்கிள்ஸ் ஏதாவது இருந்தீங்க அப்படின்னா தயவு செய்து ஓரமா போயிடுங்க. ஏன் அப்படின்னா அந்த ஃபெமினிசம், அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் காதல்ல வந்து எது தப்பு சரி அப்படின்னு சொல்ல வர்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து டெஃபினட்டா உங்களை வந்து இரிட்டேட் பண்ணலாம், உறுத்தலாம். பட் தயவு செய்து நீங்க வந்து அப்படி ஓரமா போயிடுங்க. பட் கண்டிப்பா வந்து தியேட்டர்ல பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு சூப்பரான படத்தை வந்து இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் கொடுத்திருக்காரு. தமிழ் சினிமாவில் நிச்சயமா அவருக்கு பெரிய எதிர்காலம் இருக்கு. பெரிய ஹீரோக்கள் வச்சு அவர் கூடிய சீக்கிரம் வந்து படம் பண்ணனா இன்னும் நல்ல நல்ல பெட்டர் கண்டென்ட் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். சென்னை கார்ப்பரேஷன் லிமிட்ல வீடு வாங்க MP டெவலப்பர்ஸ்க்கு வாங்க, பேசிக்கலாம். 7825806806. உங்கள் கனவு ரிட்டையர்மெண்ட் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்க இந்த மகாசிவராத்திரி வாரத்தில் ஓர் அற்புத வாய்ப்பு. அனன்யாஸ் நானா நானி Phase 7 Booking started. Contact 90437 400. காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள், தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.